Taste the Daily. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் 12 குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை வழக்குகள் அரங்கேறிய அவலம். பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் என யாருக்குமே பாதுகாப்பு அளிக்க திராணியில்லாத இந்த கையாலாகாத அரசு இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சியில் 17 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் உள்ளிட்ட 5 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு. மாவட்ட நிர்வாகமும் சமூக நலத்துறையும் துறை சார்ந்த அமைச்சரும் குழந்தை திருமணங்களை தடுக்க தவறிய ஸ்டாலின் மாடலின் தோல்வியை மீண்டும் நிரூபித்துள்ளதாக மக்கள் விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை அருகே தேப்பெருமாநல்லூரில் அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த 47 வயதான ஆசிரியருக்கு போக்சோ. அரசு பள்ளிகளில் பெண் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல்களால் கதறும் நிலையில் அப்பா ஸ்டாலின் அரசு எதுவுமே நடக்காதது போல் கனவில் மிதப்பதாக பெற்றோர் வேதனை. நாமக்கல்லில் 15 வயது அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியர். பாலியல் குற்றங்களை தடுக்க திராணியில்லாத இந்த ஆட்சி முடியும் வரை தங்களை காத்துக்கொள்ள வேண்டிய அவல நிலை இருப்பதாக பெண்கள் ஆதங்கம். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் 15 வயது மாணவியை கடத்தி பாலியல் தொல்லை அளித்த கட்டிட தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் பெண்கள், குழந்தைகள் வெளியில் நடமாடவே முடியாத அவல நிலையை ஏற்படுத்திவிட்டு பெண்கள் பாதுகாப்பாக உள்ளனர் என பேச ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் திமுக நிர்வாகி உணவகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் வைத்திருந்த கஞ்சா சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். நாகை மாவட்டம் நாகூர் பகுதியில் புதுச்சேரியில் இருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 6 லட்சம் மதிப்பிலான 400 மது பாட்டில்கள் சிக்கின. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீதான பயமே இல்லாததால் மதுபானம், போதைப் பொருட்கள் கடத்தல் துணிந்து அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை போதைப் பொருட்களின் மொத்த வியாபாரிகளை பிடிக்க முடியாமல் திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் அருகே குளத்தில் விவசாய தேவைக்கு என கூறி மண் கொள்ளையில் ஈடுபட்டவர்களை பிடிக்காமல் மெத்தன போக்குடன் செயல்படும் திமுக அரசின் ஏவல் துறை. கொள்ளை மாடல் ஆட்சியில் கனிம வள கொள்ளைகள், மணல் கொள்ளைகள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கட்டி போட்டு 9 சவரன் தங்க நகை கொள்ளை. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளையர்கள் துணிச்சலுடன் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை. சென்னை மாநகராட்சியின் தெருவிளக்கு பராமரிப்பு மற்றும் புதிய LED விளக்கு வாங்குதல் திட்டத்திற்கு 94 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் டெண்டர் ஒதுக்கீடு. உள்ளாட்சியில் நல்லாட்சி என விளம்பரம் செய்த ஸ்டாலின் அரசு ஒரு திறவிளக்குக்கு ஆண்டுக்கு சராசரியாக 18,000த்திற்கும் மேல் செலவு செய்யப்படுவதாக கணக்கு காட்டி தன் உண்டியலை நிரப்பி வருவதாக மக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையின் அடிவாரம் மோட்டாம்பட்டியில் நிலத்தில் ஏற்பட்ட தகராறில் பெண்ணை அடித்து ஆடைகளை கிழித்து மானபங்கம் செய்த கொடூரம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மே மாத ஊதியம் வழங்காததை கண்டித்து சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் போராட்டம் அறிவிப்பு. கல்வி வளர்ச்சி என்ற பெயரில் பேனரில் மட்டுமே விளம்பரம் தேடிக்கொள்ளும் ஸ்டாலினின் மாடல் அரசு கல்வியை பாழ்படுத்தும் கொள்கைகளை ஆதரிப்பதாக மக்கள் விமர்சனம். 2 மாதத்திற்கு முன் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு சுமார் 600 கோடி ரூபாய் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் இதுவரை விவசாயிகளுக்கு செலுத்தவில்லை என குற்றச்சாட்டு. அமைச்சர் சக்கரபாணி தென் மாவட்டங்களில் தனியார் அரிசி கூட்டமைப்புக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் 10 நாட்களுக்குள் பணம் செலுத்தாவிட்டால் கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. இன்று நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.
தேனி மாவட்டம் போடி அருகே பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்தை நிறுத்தாமல் சென்றதுடன் பெண்களை இழிவாக பேசிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெண்கள் சாலை மறியல் போராட்டம். வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்த பச்சிளம் குழந்தையின் கட்டை விரலை செவிலியர் துண்டித்த சம்பவத்தால் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளின் அலட்சிய போக்கிற்கு இந்த சம்பவமே சாட்சி என மக்கள் விமர்சனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே நிலத்தகராறில் பெண் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் படுகாயமடைந்த பெண் மருத்துவமனையில் அனுமதி. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை செயல் இழந்துள்ளதால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் இடங்கனசாலை அருகே வாங்கிய கடனை திருப்பி கேட்டு தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் செய்த தொந்தரவால் விசைத்தறி தொழிலாளி தூக்கிட்டு தற்கொலை செய்த பரிதாபம். திறனற்ற திமுக ஆட்சியில் நிதி நிறுவனங்களின் அராஜக போக்கால் மக்கள் நித்தம் வேதனையில் வாடும் அவலம். திருச்சி மாவட்டம் வயலூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது மோதி தரதரவென கார் இழுத்துச் சென்ற சம்பவத்தின் பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. மதுபோதையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய கார் ஓட்டுநரை பிடிக்க முடியாமல் திணறி வரும் விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் அடையாளம் தெரியாத இளைஞர் சடலம் மீட்பு. ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என விசாரணை. திருச்செந்தூர் முருகன் கோவில் வைகாசி விசாக திருவிழாவையொட்டி ஜூன் 9ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை. விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக ஜூன் 14ஆம் தேதி வேலை நாளாக செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. கொரோனா மீண்டும் வேகமெடுக்க தொடங்கியுள்ள நிலையில் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய பொதுமக்களுக்கு தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். மெல்ல மெல்ல கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஸ்டாலின் அரசு எடுக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் வைகாசி மாதம் 3வது வெள்ளிக்கிழமையை ஒட்டி தங்கத்தேர் உற்சவம் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. காட்டாங்குளத்தூரில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் நாளை சென்னை மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பிற்பகல் 12:45 மணிக்கு சென்னை கடற்கரை செங்கல்பட்டு செல்லும் ரயில் தாம்பரம் வரை பகுதியளவு ரத்து என அறிவிப்பு. உணவு லேபிள்களில் 100% என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு தடை. நுகர்வோருக்கு தவறான விளக்கங்களை ஏற்படுத்தும் என்பதால் உணவு வணிக ஆபரேட்டர்கள் அதனை தவிர்க்குமாறு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிலைகள் ஆணையம் அறிவுறுத்தல். கேரளாவில் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது நாட்டுப்படகு கவிழ்ந்ததில் 2 மீனவர்கள் உயிரிழப்பு. நாட்டுப்படகில் 3 பேர் சென்றதில் ஒருவர் நீந்தி உயிர் பிழைத்த நிலையில் இருவரின் உடல் நீண்ட தேடுதலுக்கு பின் சடலமாக மீட்பு. கேரளாவில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் சூழலில் அடுத்த 24 மணி நேரத்தில் 8 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு அபாய எச்சரிக்கையும் விடுப்பு. நடப்பு IPL சீசனில் எலிமினேட்டர் ஆட்டத்தில் குஜராத் அணியை 20 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது மும்பை இந்தியன்ஸ் அணி. 229 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன்கள் எடுத்து தோல்வி.
96 திரைப்படத்தின் இரண்டாம் பாகத்தில் நடிகர் பிரதீப் ரங்கநாதன் நடிக்க உள்ளதாக வெளியான செய்திக்கு இயக்குனர் பிரேம்குமார் மறுப்பு. படத்தில் இருந்து நடிகர் விஜய் சேதுபதி விலகிவிட்டதாகவும் அவருக்கு பதிலாக பிரதீப் ரங்கநாதன் நடிக்க உள்ளதாகவும் செய்திகள் வெளியானதற்கு இயக்குனர் மறுப்பு. அறிமுக இயக்குனர் கார்த்திகேயன் மணி இயக்கத்தில் உருவாகி வரும் மெட்ராஸ் மேட்னி படத்தின் இரண்டாவது சிங்கிளான உசுரே உன்னத்தானே பாடல் வெளியானது. கவிஞர் ஸ்நேகன் வரிகளில் பாடகர் விஜய் யேசுதாஸ் பாடியுள்ள பாடலுக்கு ரசிகர்கள் வரவேற்பு. நைஜீரியா நாட்டில் நைஜர் மாகாணம் மக்வா நகரில் கனமழையால் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 88 பேர் உயிரிழந்த சோகம். மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பலர் மாயமானதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என அச்சம்.